வணக்கம் திரைக்கதை ஆசிரியர்களே, திரைப்பட விரும்பிகளே. திரைக்கதை இது தெரியாமல் எழுத வேண்டாம். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆக்ஷன் ஜேனர். ஆக்ஷன் ஜேனர்னால் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆக்ஷன் ஜேனரில் நம்ம எழுதுகிற கதாபாத்திரம், மைய கதாபாத்திரம், ஹீரோவோட கதாநாயகன் வடிவமைப்பு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண மனிதன், இவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இவனுக்கு ஒரு வேலை இருக்கும், அந்த வேலையை இவன் பாட்டு பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்போ நம்ம வில்லன் குறுக்கிடுவார், இல்லைன்னா வில்லன் ஏதாவது பிரச்சனை பண்ணுவார். அப்போ ஹீரோ ஆக்ஷனில் இறங்க போகிறார். அதுக்காக இவருக்கு நம்ம செட்டப் அதிகமாக கண்டிப்பாக நல்லா வைக்கணும். ஒரு ஆக்ஷன் ஹீரோவை உருவாக்கும் போது அவருக்கான இருக்கிற பில்டப் அந்த செட்டப்பு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். எடுத்துக்காட்டுக்கு கில்லி படத்தை எடுத்துக்கோங்க. அவர் இயற்கையாகவே கபடி பிளேயர். அவர்கிட்ட எந்த அதிகாரமும் கிடையாது. அவர் போலீஸோ, இராணுவமோ, மிலிட்ரியோ, அரசியல்வாதி பையனோ, இந்த மாதிரி எந்த ஒரு ஆக்ஷன் ஹீரோவும் கிடையாது. அதிகாரம் இல்லாதவன், எளிமையான மனிதன். அவன் ஆக்ஷன் ஹீரோ, ஆனால் அவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அப்படிப்பட்டவன் ஒரு தடவை ஒரு பொண்ணை மதுரையில் பார்க்குறான். பயங்கரமான ஒரு ரவுடிசம் நிறைஞ்ச ஏரியா அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு இடம். அந்த இடத்துல கதாநாயகிக்கு ஒரு துன்பம் வரும்போது அதை போய் நம்ம நாயகன் தட்டி கேட்குறாரு. ஆக்ஷன் ஹீரோவாக மாறுறாரு. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பொல்லாதவன் தன்னோட பைக்கு காணா போகுது. அப்போ அவர் கண்டிப்பாக தேடி தான் ஆகணும். இந்த மாதிரி பர்சனல் பிரச்சனைகளாகவும் இருக்கலாம். வேறு யாரோ உயிருக்கு போராடுறவங்க, நாட்டை காப்பாற்றுறது, இந்த மாதிரி எந்த மாதிரியான ஒரு விஷயமா இருந்தாலும் பழிக்கு பழி, இது எல்லாமே ஆக்ஷன் சம்மந்தமான கதைகளை நம்ம எழுதலாம். அந்த ஹீரோ எதற்காக ஆக்ஷன் பண்ண போகிறான், எதற்காக களத்தில் இறங்க போகிறான். கைதி, போலீஸுக்கே ஹெல்ப் பண்ணுறவன். எப்படி ஆக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? எப்போவுமே போலீஸ் தான் எல்லாரையும் காப்பாற்றுவாங்க. ஆனால் போலீஸே ஒருத்தன் காப்பாற்றினா, அதுவும் கைதி காப்பாற்றினா, இப்படி தான் மக்களே ஒன்லைன் நம்ம எழுதணும் ஆக்ஷன் ஜேனருக்கு. இவனுக்கு இந்த கதாநாயகனுக்கு செட்டப் நல்லா இருக்கணும். அவன் எதையுமே வலிந்து அவன் மீது திணிக்கப்படாத மாதிரி, அதாவது ஃபோர்ஸ் பண்ணி எதையுமே நம்ம அவன் மேலே வைக்கக்கூடாது. இயல்பாக இருக்கணும். இயல்பாக அவன் ஆக்ஷனில் இறங்கும் போது தான் ஆடியன்ஸும் ஹொக்காகி நம்ம ஆள் வந்துட்டான்டா அப்படிங்கிற பரபரப்பு, அவன் ஜெயிக்கணும் அப்படிங்கிற தடைகளை நம்ம உருவாக்கும் போது அதுவும் நம்ம கூட மேட்ச் ஆகும். கண்டிப்பாக அந்த மாதிரி நம்ம வடிவமைக்கும் போது கண்டிப்பாக அந்த ஆக்ஷன் ஹீரோவும் ஜெயிப்பான், அந்த கதாநாயகனும் ஜெயிச்சிருவான், ப்ரொடியூசரும் ஜெயிப்பார். நம்மளும் ஒரு புது இயக்குனராகவோ ஒரு திரைக்கதை எழுதும் போதோ நம்மளும் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அதே மாதிரி ஆக்ஷன் பிளாக்ஸ், சண்டை காட்சிகளை ரொம்ப தத்ரூபமாக எழுதுங்க. கிளிஷேவாக ஒரு 10 பேரை அடிக்கிறது. ஆடுகளம் படம் பார்த்திங்கன்னா எளிமையான கருப்பு, ஒரு சைக்கிளை ஸ்டாண்டு போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற செங்கல், ஜல்லிக்கல் எல்லாத்தையும் எடுத்து அடிப்பார். ஃபைட்டு நீங்கள் எடுத்து பாருங்கள். அந்த மாதிரி எளிமையான ஆக்ஷன் பிளாக்குகளை எழுதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மத யானை கூட்டத்தில் வர்ற கதிர் கதாபாத்திரம் தான் உயிரை காப்பாற்றுறதுக்காக சின்ன சின்ன சண்டைகளை போட்டு தன்னோட உயிரை காப்பாற்றிக்கும். நன்றி, வணக்கம்.